மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. பெரும்பாலான மக்கள் திருத்துறைப்பூண்டி அருகில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காட்டு தலத்துக்கு வந்து பொங்கு சனீஸ்வரரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பொங்கு சனி வந்து பார்த்தோம் அப்படின்னா வடகுரங்காடு துறையில் அருள் பாலிக்கக்கூடிய தயாநிதீஸ்வரர் ஆலயத்திலையும் வந்து காணப்படுறது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர். அஷ்ட சனி தலங்களில் ஒரு தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த அஷ்டபுஜ துர்க்கை இன்னைக்கு வந்து பால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பால் வந்து நீல நிறமாக மாறுறது வந்து இன்னைக்கு வந்து அதிசயமாக வந்து காணப்படுது. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி வடகுரங்காடுதுறை வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தயாநிதீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவையாறுலேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் திருவையாறுலேருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. கும்பகோணத்துலேருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடுதுறை வந்து காணப்படுது. அந்த ஆடுதுறை கிடையாது. இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆடுதுறை வந்து ஆடுதுறை பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் பேருந்தில் பயணம் செய்து ஆடுதுறை பெருமாள் கோயில் அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வடகுரங்காடுதுறையில் அருள் பாலிக்கக்கூடிய தயாநிதீஸ்வர ஆலயத்தை வந்து நம்ம வந்து எளிதில் அடையலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தயாநிதீஸ்வரர் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்திடலாம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். வாலி இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து தான் இழந்த வாளை வந்து மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே கொடிமரம் கிடையாது, பலிபீடம் வந்து காணப்படுது. பலிபீடத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தயாநிதீஸ்வரரை வந்து வழிபாடு செய்திடலாம். தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்கள்லாம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வடகுரங்காடுதுறையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தயாநிதீஸ்வர ஆலயம் 49வது ஆலயமாக காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 49வது ஆலயமாக காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே இடதுபுறம் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம். விநாயகரை வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் தயாநிதீஸ்வரர். வாலி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த தயாநிதீஸ்வரரை வழிபாடு செய்து தான் இழந்த வாளை வந்து மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தயாநிதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். வாலி வழிபாடு செய்த இறைவன் அப்படிங்கிறதுனால இவர் வந்து வாலீஸ்வரர் என்றும், சிட்டுக்குருவி வந்து வழிபாடு செய்த இறைவன் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து சிட்டி லிங்கேஸ்வரர் என்றும், கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து உதவியால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து குலை வணங்கிநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இப்போ நம்ம மூலவரை வந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வந்துட்டு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு முறை ராவணனுக்கும் வாலிக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடுமையான யுத்தம் வந்து ஏற்படுது. அந்த யுத்தத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாலி வந்து தன்னோட வாளை வந்து இழந்துடுறாரு. அதன் பிறகு வாலி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து அனுதினம் வந்து சூட்சம ரூபத்தில் வந்து வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய தயாநிதீஸ்வரரோட அருள்னால இழந்த வாளை வந்து மீண்டும் பெற்றதா இந்த ஆலயத்தோட தலவரலாறு வந்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறது. நம் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து நல்லா வசதியாக வாழ்ந்து ஏதோ வந்து ஒரு போதாத காலங்கள் ஏற்பட்டு அதனால் வந்து நம்மளோட வசதி வாய்ப்பு நம் சொத்துக்களை வந்து இழந்தவர்கள் இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தயாநிதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். மேலும் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்ய வரும் பொழுதே பக்தர்களான நம்மளோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்காமையே வந்து நமக்கு வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் வந்து காணப்படுறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் தயாநிதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு.
மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை சிட்டுக்குருவி தன்னோட அழகுனால வந்து அருகில் இருக்கக்கூடிய காவிரியிலிருந்து தினமும் நீரை எடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ததுனால இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் சித்தி லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. சிவபெருமானை வந்து அனைத்து உயிர்களும் வந்து வழிபாடு செய்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சிட்டுக்குருவி வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்ததே வந்து ஒரு சிறந்த உதாரணமாக வந்து காணப்படுது. சிட்டுக்குருவிக்கும் அருளி ஈசனாக இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வந்து காணப்படுறாரு. ராமேஸ்வரத்துக்கு சென்று ராமர், சீதை ஆகியோர் வந்து சிவ வழிபாடு வந்து செய்யணும், சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி ராமர் வந்து சிவலிங்கத்தை வந்து ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லுவார். ஆனால் வந்து ஆஞ்சநேயர் வந்து வரத்துக்கு வந்து தாமதமாயிரும். அதற்குள்ள சீதை வந்து மணலால் வந்து லிங்கத்தை வந்து செய்து வழிபாடு செய்துருவாங்க. அந்த லிங்கத்தை வந்து அனுமன் வந்து அப்புறப்படுத்த வந்து முயற்சி செய்ததால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்க அனுமன் வந்து வழிபாடு செய்த தலமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பித்ரு தோஷம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த தயாநிதீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து பல்லவர் காலத்து விநாயகர் வந்து காணப்படுறாரு. விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து குரு பலம் வந்து பெருகும். பிரதமை திதி அப்படிங்கிறது அமாவாசை அல்லது பௌர்ணமி திதிக்கு அடுத்ததாக வரக்கூடியது அப்படிங்கிறதுனால பூர்ண சக்தி நிறைந்த நாளாக பிரதமை திதி வரக்கூடிய நாள் வந்து காணப்படுது. பிரதமை திதி வரக்கூடிய நாளில் வடகுரங்காடுதுறை தயாநிதீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து குரு பலம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. தட்சிணாமூர்த்தி வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அதே மாதிரி பெற்றோர்களோட அரவணைப்பின்றி சிறு வயதிலிருந்தே வந்து தனியாக வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பிரதம திதி வரக்கூடிய நாளில் இந்த தளத்தில் வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தும். ராஜகோபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வாலி மற்றும் சிட்டுக்குருவி வந்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அந்த சுதை சிற்பங்கள்லாம் வந்து காணப்பட்டது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டோம். பிரதமை திதி வரக்கூடிய நாளில் சூரிய சந்திர மூர்த்திகளுக்கு ஆற்றும் வழிபாடு, அபிஷேக ஆராதனை ஆகியவைகளில் ஒரே மாதிரியான புஷ்பம், மாலை, ஆடை ஆபரணங்களை சாற்றுதல் மிகவும் நல்லது. மேலும் சிதறுகாய் உடைக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினத்தில் வந்து நமக்கு வந்து மிகுந்த நன்மையை வந்து உருவாக்கும். கலியுகத்தில் தற்போதைய காலகட்டத்தில் பலத்த கர்ம வினை காரணமாக கலியுகத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து எளிதாக பார்த்தோம் அப்படின்னா மது, புகையிலை, போதை லகரி வஸ்துக்கள் பயன்பாடு, இயற்கை சீற்றங்கள், புயல், சூறாவளி, மக்களோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நேர்மை, நாணயம் இல்லாமல் இருக்கிறது, பிறரை வந்து வஞ்சகமாக ஏமாத்துறது போன்ற செயல்கள்லாம் வந்து ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது தீய பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. லிங்கோத்பவர் மூர்த்தி அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல இந்த இடத்துல வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து காணப்படுறாரு. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு அருகில் வந்து லிங்கோத்பவர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல அர்த்தநாரீஸ்வரரும் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும். அதே மாதிரி திருமணமான கணவன் மனைவி தங்களுக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யலாம். மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம். வாழ்வில் இழந்த அனைத்தையும் திரும்ப கிடைக்க அருளக்கூடிய வடகுரங்காடுதுறையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தயாநிதீஸ்வரர் ஆலயத்தை மீனா வைஷ்ணவி தேவி டூர் சார்பாக வருகின்ற 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பக்கூடிய ஒரு நாள் ஆன்மீக யாத்திரையில் வந்து இந்த தலத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். இந்த தலத்தையும் சேர்த்து மொத்தம் 8 ஆலயங்களை வந்து இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். இந்த ஒரு நாள் ஆன்மீக யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. இந்த பயண கட்டணத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, மாலை டீ அல்லது காஃபி வழங்கப்படும், மினரல் வாட்டர் வந்து வழங்கப்படும். மிக குறைந்த இடங்களே வந்து இந்த யாத்திரைக்கு வந்து உள்ளது. நீங்கள் இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா 9655896987 அப்படிங்கிற இந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல வந்து பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு. பிரம்மதேவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். பிரம்மதேவரை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும். அடுத்ததாக இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அஷ்டபுஜ துர்க்கை எண்ணெய் வந்து வழிபாடு செய்திடலாம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த அஷ்டபுஜ துர்க்கை எண்ணெய்க்கு வந்து பால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட பால் வந்து நீல நிறமாக மாறுறது வந்து இன்றைக்கி வந்து அதிசயமாக வந்து காணப்படுது. எப்படி திருநாகேஸ்வரம் தலத்தில் ராகுபகவானுக்கு வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய பால் வந்து நீல நிறமாக மாறுமோ அதே மாதிரி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அஷ்டபுஜ துர்க்கை எண்ணெய்க்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பால் வந்து நீல நிறமாக மாறுறது வந்து தனி சிறப்பு. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேளையில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அஷ்டபுஜ துர்க்கை எண்ணியை வழிபாடு செய்யும் பொழுது
ராகு தோஷம் ஏதாவது நம் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அந்த தோஷங்கள்லாம் நீங்கும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ராகு தோஷத்தால் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் வந்து திருமண தடை ஏற்படும், குழந்தை பாக்கியின்மை ஏற்படும், வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் மேற்கொள்வாங்க. அது வந்து தடங்கலாகவே இருக்கும். இதற்கெல்லாம் வந்து ராகு பகவான் தான் காரணம். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இந்த துர்க்கை அன்னைக்கு வந்து பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். நவராத்திரி வேளையில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அன்னையை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் வந்து நமக்கு வந்து ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து கடந்து செல்கிறாங்க. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து காணப்படுது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தாகமாக வந்து காணப்படுறாங்க. தாகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நெஞ்சமான தாகம் கிடையாது. வெயிலோட கொடுமையினால் அந்த பெண் வந்து நடந்தே போக முடியாமல் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கிட்ட வந்ததும் அப்படியே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. உடனடியாக சிவபெருமான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தை வந்து சற்று வளைத்து அதிலிருந்து இளநீர் எடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து கொடுத்து தாகத்தை தனித்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேராக இல்லாமல் சற்று வந்து வளைந்த மாதிரி வந்து காணப்படும். இந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து சிவபெருமான் வந்து உதவி செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த தலத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அனுதினமும் வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறாங்க. பொதுவாக வந்து கர்ப்பிணிகள் வந்து கோயிலுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதற்கு விதிவிலக்காக வட குரங்காடுதுறையில் அருள் பாலிக்கக்கூடிய தயாநிதீஸ்வரர் ஆலயத்துக்கு கர்ப்பிணி பெண்கள் வந்து வருவாங்க. இந்த தலத்தில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. குறிப்பாக சுகப்பிரசவம் ஆகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிசேரியனில் தான் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சிசேரியனில் வந்து குழந்தை பிறக்காமல் சுகப்பிரசவம் ஆகக்கூடிய அந்த அமைப்பு வந்து கிடைக்கும். அடுத்ததாக நடராஜர் வந்து அருள் பாலிக்கிறாரு. நடராஜரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். திருவாதிரை திங்கக்கிழமை வரக்கூடிய நாளில் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நடராஜருக்கு வந்து பால் மற்றும் தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து கருவுற்ற பெண்கள் வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு வந்து பால் மற்றும் தேனால் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பெண்களுக்கு வந்து சுகப்பிரசவம் வந்து ஏற்படும். சனி பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 தலங்களில் வந்து வழிபாடு செய்திருக்காரு. அந்த 8 தலங்கள் வந்து அஷ்ட சனி தலங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வட குரங்காடுதுறையில் அருள் பாலிக்கக்கூடிய தலத்திலே வந்து சனி பகவான் வந்து அனுதினம் வழிபாடு செய்த தலமாக காணப்படுது. மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொங்கு சனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. பெரும்பாலான மக்கள் திருத்துறைப்பூண்டி அருகில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காட்டு தலத்துக்கு வந்து பொங்கு சனீஸ்வரரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பொங்கு சனி வந்து பார்த்தோம் அப்படின்னா வடகுரங்காடுதுறையில் அருள் பாலிக்கக்கூடிய தயாநிதீஸ்வரர் ஆலயத்திலே வந்து காணப்படுறது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர். அஷ்ட சனி தலங்களில் ஒரு தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சனி பகவான் வந்து 8 சிவாலயங்களை வந்து வழிபாடு செய்திருக்காரு. அந்த 8 தலங்களில் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த வட குரங்காடுதுறையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தயாநிதீஸ்வரர் ஆலயம் ஒரு தலமாக வந்து காணப்படுது. சனிக்கிழமை கரிநாள், பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்தராட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து நாவல் பழம், எள்ளு உருண்டை போன்றவற்றை வந்து இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு வந்து வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இடர்கள் யாவும் நீங்கும். அதே மாதிரி வந்து அன்றைய தினம் வந்து கருப்பு வண்ணத்தாலான உணவுப் பொருட்கள், கருப்பு வண்ணத்தாலான பொருட்களை வந்து தானம் செய்கிறது வந்து சனி பகவானோட தாக்கத்தை வந்து நமக்கு வந்து குறைக்கும். சனி பகவானுக்கு வந்து கருப்பு வஸ்திரத்தை வந்து சாற்றி அன்றைய தினம் வந்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக வந்து கரும வினைகளை வந்து நாம் வந்து அனுபவித்தே தீரணும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்று. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த பொங்கு சனீஸ்வரரை வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த கர்ம வினைகளை வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த மன திடத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நமக்கு வந்து கொடுத்து மிக சீக்கிரமாகவே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல நிலையை வந்து வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சனி திசை, சனி புத்தி, 7.5 சனி, அர்த்தாசிரம சனி, அஸ்தம சனி போன்ற சனியால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். இந்த இடத்துல வந்து அந்த செட்டி பெண் வந்து காணப்படுறாங்க. அதாவது வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணாக வந்து இந்த ஆலயத்தோட கோபுரத்தை வந்து கடந்து செல்லும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சிவபெருமானே அவங்க தாகத்தை தணிக்கிறதுக்காக இளநீர் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க தான் இந்த செட்டி பெண். செட்டி பெண் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட சன்னதி வந்து காணப்படுது. மேலும் வந்து கரிநாள் மற்றும் சங்கடகர சதுர்த்தி பூச நட்சத்திரம் வந்து இணைந்து சனிக்கிழமை வந்து வந்தது அப்படின்னா அன்றைய தினம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு செய்கிறது எண்ணற்ற நல்ல பலன்களை வந்து நமக்கு வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்திலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வட குரங்காடுதுறை ஆலயம் புஷ்யம், அனுராதனம், பல்குனியம் ஆகிய 3 புண்ணிய தீர்த்த சக்திகளை கொண்டு அருளும் ஆலயமாக காணப்படுது. துவாரபாலைகள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. துவாரபாலைகளை தரிசனம் பண்ணிட்டு அம்பாலை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் அழகு சடை முடியம்மை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அம்பாலை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. வாலி வழிபாடு செய்த வட குரங்காடுதுறையில் அருள் பாலிக்கக்கூடிய
தயாநிதீஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. குறிப்பாக பிரதமை திதியில் இந்த ஆலயத்தை வந்து அடிப்பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து எண்ணற்ற பலன்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கருவுற்ற பெண்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகக்கூடிய அந்த நிலை வந்து ஏற்படும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் நீண்ட ஆண்டுகளாக அவதிப்படக்கூடியவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தயாநிதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். கரிநாளில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது நம் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தாக்கங்களும் நம்மை விட்டு நீங்கும். அடுத்ததாக நவகிரகத்தோட சன்னதி வந்து இடதுபுறம் வந்து காணப்படுது. நவகிரகங்களை வந்து நாம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை தரிசனம் பண்ணி நவகிரகங்களை வலம் வந்து இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். நவகிரகங்களை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.